அது அது வராரு, அவர் யாருக்கு தெரியல. எங்க போனாரு இந்த மாதிரி வெயில்ல? என்னப்பா வெயில்ல இந்த மாதிரி வெயில்ல? சுத்தி பார்க்க வந்தம்மா. சுத்தி பார்க்க வந்து அடிக்கிற வெயில்ல எங்க இருந்து நீங்க சுத்தி பார்க்க வரீங்க? சுத்தி பார்க்க தான் வந்தம்மா. அப்படியா? போலாமா? முடியலையா? முடியலன்னு பாதி தூரம் இந்த மாதிரி நடந்து வரீங்க. என்னாச்சு? கால் ஆச்சுன்னா எப்படி ஆச்சு? கார் தட்டாம கார் தட்டிட்டாங்களா? ஐயோ, இந்த வெயில் வேகாத வெயில நீங்க போய் சுத்தி பார்க்க போறேன்னு போறீங்க. கூட யாரும் வரலையா? வந்திருக்காங்களா? எங்க இருக்கிறாங்க? ஐயோ, இந்த மாதிரி முடியாம வாங்க நம்ம முதல்ல போலாம். எங்க இருக்கிறாங்க? வெயில் அடிக்க பாருங்க. என்னப்பா நீங்க இந்த மாதிரி வெயில்ல சுத்தி பார்க்க வரீங்க? பார்த்து வாங்க, பார்த்து எங்க இருக்காங்க? இவங்க தானா? இவங்க தானா? வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. ஓகே ஓகே. பேர் என்னம்மா? ஸ்வேதாவா? படிக்கிறியா? சரி சொல்ல. ஓகே வாங்க உட்காருங்க. என்னம்மா ஆச்சு உங்க வீட்டுக்காருக்கு? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போம்மா? அது ஆகி 10ஆம் மாசம் தீபாவளிலாம் ஆச்சு. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுதா? ஐயோ, என்ன ஒர்க் பண்றீங்க? எங்க வீட்டுக்கார் லோடு மேலா? ஐயோ, இப்ப என்னதான் நீங்க எங்க இருக்கீங்க? ஆக்சுவலா வீடு தாம்பரத்துல இருக்கு. இங்க எங்க வந்தீங்க? இங்க சுத்தி பார்க்க. சுத்தி பார்க்க வெயில்ல வந்திருக்கிறீங்க. வீட்டுக்கார ஆசைப்பட்டாரு. ஓ, வீட்டுக்கார ஆசைப்பட்டதால வந்துட்டீங்களா? சரிப்பா சரிப்பா சரிம்மா. பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா நான் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். அப்போ உங்க வீட்டுக்காரர் உள்ள இருந்து வந்தாரு. அதனால என்னன்னு தெரியல, தனியா வந்திருக்கா பார்த்தா எங்க வீட்டுல வந்துருக்காரு அப்படின்னாங்க. சரிப்பா சரிப்பா. சரி, நீங்க வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? லோடு மேனா இருந்தாரு. அதுக்கப்புறம் நின்ட்டாரு. அதுக்கப்புறம் வாட்டர் பாக்கெட் வித்துட்டாரு. எங்க வாட்டர் பாக்கெட் வித்தீங்க? நம்ம தாம்பரத்துல வாட்டர் கேன் வித்துட்டு இருந்தீங்க. ஓ, இந்த கையில வச்சு பஸ்ல எல்லாம் விப்பாங்களா, அந்த மாதிரி வித்துட்டு இருந்தீங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்த்துருந்தாரு அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி சிமெண்ட் லோடு மேன் பண்ணார். திடீர்னு இந்த ஒரு விஷயம் நடந்ததால, ஆக்சிடென்ட் ஆனதால நீங்க வந்து வேலைக்கு போகாம இவரை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போதைக்கு. இப்ப சாப்பாட்டுக்குலாம் எப்படி? நல்லா அவரு உங்களை பாத்துக்கிறாரு இல்ல கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா? அப்படியா? இப்ப சாப்பாட்டுக்குலாம் எப்படிமா? சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் இவருக்கு. ஐயோ, சரிப்பா சரிப்பா. இப்ப ரொம்ப 3 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானா? ஒரு பையன். சரி, ஒரு பையன் வீட்டுல இருக்கானா? சரிம்மா. உங்க வீட்டுக்காருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு உதவிய வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவருக்கு தேவை 3 சக்கர வண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் வந்து வேலை செய்வாரா? அவர் வேலையை அவர் பார்த்துப்பாரு. இப்ப வந்து எந்த மாதிரி வந்து நீங்க வண்டி இருந்ததுன்னா நீங்க உங்க தொழில நீங்க பாத்துப்பீங்களாப்பா? கண்டிப்பா பாத்துப்பீங்களா? உங்க வீட்டுல அதுதான் சொல்லிருக்காங்க, வண்டி பொண்ணு காப்பாத்து, நீங்க காப்பாத்துவீங்க. 3 வருஷ காலமா கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா. ஆமா. சரி, இப்ப வந்து வண்டி இருந்ததுன்னா நீங்க உங்களோட தொழிலையும் பார்த்து உங்க பொண்டாட்டி பிள்ளையும் பாத்துப்பீங்க. அப்படியா? நீங்க நடப்பீங்களா? ரொம்ப தூரம் ரன்னிங் நடப்பீங்களா? உங்களால முடியுமா? முடியாதா? ஒரு 10 நிமிஷம் நடப்பீங்க. சரி சரி. கண்டிப்பா வந்து இந்த மெரினா பீச்ல வந்து உங்களை சந்திச்சிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு எந்த உதவியை வந்து உடனடியா நம்ம வந்து உங்களுக்காக நம்ம இது கண்டிப்பா செய்யறோம். சரியா? கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வேணாமா வேணாமா. வண்டி வாங்கி கொடுக்குறோம். பரவாயில்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கண்டிப்பா இந்த வண்டி வந்து நாங்க வாங்கி வந்து அரேஞ்ச் பண்றோம். நீங்க இங்கேயே உக்காந்துருங்க. சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து எனக்கு பாக்குறதுக்கு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு வண்டி வந்து உடனடியா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இறக்கிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கேயே இருங்க. நான் போய் வண்டியோட நான் வந்து கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன். வரட்டுங்களாம்மா?
பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷமா எனக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கப்பா. அழகா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா. வாமா வாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி செல்லம், வாங்க வண்டியில உட்காருங்க. இருங்க இருங்க அப்படியே இருங்க. வாங்க நீங்க வந்து உட்காருங்க. இங்க உட்காருங்க. கொடுங்க பாரு. வேணா வேணா உட்காருங்க. பாரு உட்காரு. நல்லா இருக்கா? உட்காரு. நல்லா இருக்கா? வண்டி ஓட்டி பார்க்கலாமா? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. வாங்க வண்டி ஓட்டி பாரு. ஹே சூப்பர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குமா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? அம்மா உங்களுக்குமா? கம்ஃபர்டபுளா? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? இந்த பொருள் இந்த வண்டிலாம் உங்களுக்கு யார் தெரியுமா வாங்கி கொடுத்துருக்கா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியாதுங்கள? நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்ல சார்பாக உங்களுக்கு இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை நான் உடனடியா வந்து சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு நான் தெரியப்படுத்தினேன். அவங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவையோ அவங்களுக்கு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக 2 மணி நேரத்துல, உங்களை காலையில பார்த்தல 2 மணி நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு பொருளுமே செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? பாத்துமா. ரொம்ப நன்றி. அன்பு சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு, எங்க வீட்டுக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரோஜம்மா உங்களுக்கு நான் பரவாயில்ல. மாட்டேன். கண்டிப்பா என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனான ஒரு நபரை சந்திச்சிட்டு இருக்கோம். எங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அடுத்த மெரினா கடற்கரை பக்கத்துல இந்த ஒரு ஃபேமிலியை பார்த்த உடனே கண்டிப்பா அன்பு இல்லத்துக்கு இதை தெரியப்படுத்தினேன். அவங்க உடனடியா அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள், அவங்களுக்கு என்ன தேவையோ 3 சக்கர வாகனத்தை அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலிஸ்டா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாங்கினது மட்டும் இல்லாம இந்த வியாபாரத்தை வச்சு அவங்க வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரத்துக்கு எல்லா பொருளும் அவங்க வாங்கி கொடுத்து முன்னேற்றத்தை, அதாவது மறுவாழ்வு சொல்லுவாங்களே, அந்த மறுவாழ்வுக்கான ஒரு அச்சாயத்தை அவங்க போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றதுக்கு வார்த்தையே வரல அவங்க சொல்றதுக்கு. பூரிச்சு போயிருக்காங்க. இப்ப எப்படி அவர் எந்த மனநிலையில இருக்காரு நம்ம கண்டிப்பா சந்திப்போம். அப்பா உங்களுக்கு வந்து இந்த வண்டி அது இல்லாம மட்டும் நீங்க வண்டி மட்டும் தான் கேட்டிருந்தீங்க உங்களோட கோரிக்கை. ஆனா வந்து அவங்க 2 மடங்கா செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வண்டி மட்டும் இல்லாம உங்களோட தொழிலை வந்து நீங்க ரன் பண்ற அளவுக்கு பசி எடுக்காம வயிற்று கப்பல். ஆமா, பசி எடுத்து சாப்பாடு தொழில் எடுத்து வண்டியோட போல சாப்பாடு அறிமுகப்படுத்தான். வயிற்றுக்கு திருப்தி. அப்படி அது நான் எம்பி பார்த்தேன், எம்எல்ஏ பார்த்தேன், அண்ணனையும் பார்த்தேன். இதுக்கப்பட்டன்னு கேட்டேன். ஹெல்ப் பண்ணுங்க. பண்றேன்னா பண்ணல. கல்லுப்பாத இன்னைக்கு மேரா பிடிச்சி வரேன். பார்த்து தந்தி அந்த சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு நன்றி. மண்ணுக்கு பொண்ணுக்கு மறைஞ்சாலும் உங்களை விட்டு மறக்க மாட்டேன். சிங்கப்பூர் அன்பு இல்லம் கண்ணீர் மல்க இவங்களோட வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு வாழ்த்து வரல. இதெல்லாம் விட என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நிறைய கவர்மெண்ட் இடத்துக்கெல்லாம் போய் இந்த வண்டிக்காக அலைஞ்சிருக்கிறாரு. ஆனா கிடைக்கல. ஆனா நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் சார்பாக உடனடியாக இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க உடனடியே வந்து இந்த வண்டி மற்றும் அவங்க விற்கிற வேண்டிய உபகரண பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு நன்றி. இதை வச்சு நான் ரன் பண்ணிப்பேன். அதுக்கு பழையபடி எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போவாரு. குடும்பத்தை இதை வச்சு நாங்க வச்சு ஓட்டி பார்த்துப்போம். சந்தோஷம். ரொம்ப நன்றி. இவங்க அது மாதிரி இவங்க வியாபாரத்துக்கான இதுவும் அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்ல சார்பாக இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனி ஒரு காலங்கள்ல இன்னும் பல மக்களுக்கு பல உதவிகளை நீங்க செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா அன்பு இல்லத்தோட பயணிக்கிற எங்களுக்கு மிக பெருமையாக உள்ளது. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா. நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம்மா. நான் போயிட்டு வரேன். நல்லபடியா வச்சு பார்த்துக்கோங்க. வரேம்மா, வரேன்.